I'm Dr. Madhumati. So in the section we are going to see what is data structures. So data structure na enna அப்படிங்கறத பார்ப்போம். So அதுக்கு முன்னாடி we will be going through what are the topics I'm going to cover. இந்த data structureல என்னெல்லாம் topics நான் cover பண்ண போறேங்கிறத I will be giving. Then followed by contents. So அந்த topics உரிய contents. And videos it will be short and sweet videos. ஏன்னா எல்லா டாபிக்ஸும் at a timeல நான் கவர் பண்ண போறது இல்ல. ஒரு டாபிக்கா கவர் பண்ண போறேன். So that it will not be a boring session. So இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டாபிக் A அப்படின்னா, இப்போ 10 டாபிக் இருக்குன்னா, so what is topic A அப்படிங்கறத with எக்ஸாம்பிளோட ஒரு வீடியோல இருக்கும். So let's go in. So these are the topics that I am planning to cover. So என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, so first we will be seeing the introduction for data structure. So data structure na என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Followed by array, linked list, stack, queue, tree and graph. So இந்த டாபிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போறோம் நம்மளோட entire data structuresல. So first data structure na enna. So அது தெரிஞ்சாதான் நம்மளால உள்ள போக முடியும். So data, so பேர்லயே you can easily understand. So dataவை ஒரு structured formatல எடுத்துட்டு வரது data structure. So data அப்படின்னா என்ன அப்படின்னா, so நீ என்னெல்லாம் information உன் system குள்ள store பண்றியோ அது எல்லாமே you can call it as an data. So இப்போ நம்ம programming பொறுத்த வரைக்கும், இப்போ நான் ரெண்டு variable create பண்றேன், A, B. Aக்கு ஒரு 40ங்கிற வேல்யூ கொடுக்குறேன், Bக்கு 30ங்கிற வேல்யூ கொடுக்குறேன்னா, A is a data and B is a data. So அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் நீ ஸ்டோர் பண்ணிருக்க. So அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆக போறது? உன்னோட கம்ப்யூட்டரோட மெமரியில போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ கம்ப்யூட்டர் மெமரியை நம்ம கம்ப்யூட்டர் மெமரியில இந்த டேட்டாவை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த கேட்டகரி. ஸோ கிளாசிஃபை, எப்படி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, மெயின் கேட்டகரைசேஷன் 2 டைப்ஸ். ஒன்று primitive data structure and non-primitive data structure. primitive data structure அப்படின்னா பேசிக்கா நம்ம இப்போ C, C++, ஜாவால படிக்கிறோம் இல்லையா, int, float, character, string. ஸோ இதெல்லாம் it comes under primitive data structure. ஸோ இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க integer டைப்ல அப்படின்னா அது primitive data type. ஸோ அதுவே நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த நம்மளோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறது தான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ என்ன மெயின் டிஃபரன்ஸ் ப்ரிமிட்டிவ்க்கும் நான் ப்ரிமிட்டிவ்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரிமிட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரிமிட்டிவ்ல we can store only single value. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் int name is equal to ஒரு நேம் கொடுக்குறீங்க, அனுன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த இது அந்த பர்டிகுலர் நேமுங்கிற அந்த பர்டிகுலர் வேரியபிள்ல அணுங்கிற வேல்யூ மட்டும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். 4-5 வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இஃப் யூ கன்சிடர் திஸ் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர், தென் இப்போ அரே எக்ஸாம்பிள் எடுத்துடலாம். அரேல ஒரு அரே கிரியேட் பண்றோம் வித் த நேம் NAME. ஓகே, ஒரு அரே கிரியேட் பண்றோம், அதோட நேம் NAMEன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம அனு, பானு, ரேகா, சுஜாதா, ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ primitive data structure அப்படின்னா you can store only one value, and non-primitive data structure அப்படின்னா you can store multiple values. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் மெமரியில மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா you will be using non-primitive data structure. So இதையே ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு linear list, இன்னொன்னு non-linear list. So linear list, so linearனா நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆர்டர்ல, non-linearனா என்னன்னு தெரியும், ஆர்டர் இல்லாம அங்க ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்றது. So let's see what is linear list. So இப்போ linear list எடுத்தோம் அப்படின்னா, டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல நெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டு வருவோம். அதுவே இப்போ ஒரு கிராஃப்னு எடுத்தீங்க அப்படின்னா, டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் எப்படி போடுவோம் யூஸ்வலா?
So இப்படி போடுவோம் இல்லையா graph. So this is the node A, this is the node B, and this is the node C. So இப்ப பாத்தீங்கன்னா ஒரு sequential orderல கிடையாது. So இப்ப A is a node that holds B and C value. ரெண்டு வேல்யூ தனித்தனி இடத்துல ஸ்டோர் பண்ண போறது. So இதுதான் நம்ம வந்து non-linear list அப்படின்னு சொல்லுவோம். So I have given what is what, அதோட differentiation கொடுத்திருக்கேன். So first என்ன பார்த்தோம்? Primitive and non-primitive data structure na என்னன்னு பார்த்தோம் இல்லையா? So அதோட explanation இங்க கொடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்னதே தான் இங்க இருக்கு. So it is a basic thing. இது வந்து நம்ம யூசர் கிரியேட் பண்றது எதுல இருந்து கிரியேட் பண்ணுவோம்? நம்மளோட பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணி போடுறது தான் வந்து நான் பிரிமிட்டிவ். அண்ட் இங்க வந்து ப்ரோக்ராமிங் இதுல வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து உள்ள ஆல்ரெடி பில்ட் இன்னான்னு பார்த்தோம்னா பில்ட் இன் கிடையாது, நம்ம தான் இங்க கிரியேட் பண்றோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல. தென் இங்க வந்து you will be storing single value. So நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி so int a is equal to 10 அப்படின்னு கொடுத்தோம்னா so ஒரு ஏங்கிற வேல்யூக்கு நம்ம ஏங்கிற வேரியபிளுக்கு நம்ம 10ங்கிற வேல்யூ கொடுக்குறோம். அவ்வளவுதான். ஸோ சிங்கிள் வேல்யூவை தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதுவே இப்போ இங்க எடுத்தோம் அப்படின்னா int num is equal to 10, 20, 30. So இந்த மாதிரி values நம்ம ஸ்டோர் பண்ணலாம். If you consider array, நான் இந்த arrayக்கு தான் நான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். So you can store multiple value. So example வந்து basic data types கொடுத்திருக்கேன். இங்கேக்கும் example வந்து இங்க என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கறத I have specified. So நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரெண்டு கேட்டகரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து லீனியர் லிஸ்ட், இன்னொன்று வந்து நான் லீனியர் லிஸ்ட். ஸோ லீனியர் லிஸ்ட், நான் லீனியர் லிஸ்ட். ஸோ லீனியர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்ல டேட்டா ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஸோ டேட்டா வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல ஸ்டோர் பண்றோம். ஒன் ஆஃப்டர் தானே. சீக்வென்ஷியல்னா ஒன்னுக்கு அடுத்தது ஒன்று அப்படியே உட்கார வச்சுட்டு வருது. இப்போ கிளாஸ்ல ஒரு பெஞ்சில் 3 பேரை நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் பெஞ்சோட ஸ்டார்டிங்ல உட்காருவாங்க. நெக்ஸ்ட் பர்சன் will be sitting in the middle and the third person will be sitting in the end. ஸோ இதுதான் நம்ம வந்து லீனியர் லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது வந்து நான் லீனியர் லிஸ்ட். ஸோ இப்போ நான் லீனியர் லிஸ்ட் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான். ஸோ எப்படி இருக்க போறது? சீக்வென்ஷியல் ஆர்டர்ல இருக்க போறது கிடையாது, ஹைரார்கியல் ஆர்டர்ல இருக்க போறது. ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிராஃப்ஸ், ட்ரீஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், லீனியருக்கும் நான் லீனியருக்கும் அண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கேன். ஸோ பீப்புள் ஒரு கியூவில் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பீப்புள் இருக்காங்க, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நின்று இருக்காங்க. ஸோ பஸ்ஸுக்குள்ளே இவங்க ஏறணும்னா ஒன் ஆஃப்டர் தி அதர் தான் வந்து உள்ளே ஏறுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் உள்ளே ஏறுவாங்க. ஸோ அதை வந்து யூ வில் பி காலிங் இட் ஆஸ் லீனியர் லிஸ்ட். அதுவே இப்போ நான் லீனியர் லிஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க, ஆர்கனைசேஷனல் சார்ட். ஸோ இப்போ பார்த்தேன்னா கம்பெனியோட எம்டி, அடுத்தது வந்து இன்னொருத்தர் கேட்டகரி இருக்காங்க. ஸோ அடுத்தது இங்க தனி கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து 2 கேட்டகரி செப்பரேஷன் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரியில இருந்து இன்னும் 2 செப்பரேட் கேட்டகரி வருது. ஸோ இந்த மாதிரி வந்து டி ஃபார்மேட்லயோ கிராஃப் ஃபார்மேட்லயோ இருந்ததுன்னா இட் கம்ஸ் அண்டர் நான் லீனியர் லிஸ்ட். ஸோ இப்போ இன்னும் வந்து டீடைல்டா பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்னா இட் ஸ்டோர்ஸ் டேட்டா. நம்ம ஆல்ரெடி உனக்கு தெரியும் ஒரு ஐடியா இருக்கு. ஸோ பட் மெமரியை நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ இட் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் in the form of zeros and ones. So zeros and ones formatல information store பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மெமரியன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மெமரி. ஸோ இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வாட் இஸ் அரே அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அந்த இதுல லீனியர் லிஸ்ட்ல என்ன இருக்கு? அரே. ஸோ வாட் இஸ் அரே அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அரேவை பார்க்கறதுக்கு முன்னாடி வேரியபிள்னா என்ன, அது எப்படி கம்ப்யூட்டர் மெமரியில ஸ்டோர் ஆகுது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிரியேட்டட் எ வேரியபிள் ஏ which holds the value 10. அதாவது 10ங்கிற வேல்யூவை தூக்கி ஏங்கிற வேரியபிள்ல போட்டிருக்கேன். ஓகேவா? 10ங்கிற வேல்யூவை தூக்கி ஏங்கிற வேரியபிள்ல போட்டிருக்கேன். அந்த வேரியபிளோட டேட்டா டைப், இது பேரு தான் வந்து டேட்டா டைப். ஸோ அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்ன? இட் இஸ் ஆஃப் டைப் இன்டீஜர். இன்டீஜர்னா என்ன? இட் கேன் ஸ்டோர் ஒன்லி
positive values. Okay, அதாவது positive values ன்னு சொல்லக்கூடாது. It can store only values that will be of whole number. Okay, decimal points இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா you will be calling it as an integer variable. So இப்போ கம்ப்யூட்டர் மெமரியில நீ எப்படி just understand பண்ணிக்கோ அப்படின்னா, so இப்படி ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணேன்னா என்ன ஆகும்? So கம்ப்யூட்டர் மெமரியில ஒரு லொகேஷனை ஏன்னு பேர் வச்சிடும். ஓகேவா? அதுக்கு பேர் வச்சுட்டு அதுக்கு வந்து 10ங்கிற வேல்யூவை கொடுத்துரும். ஆக்சுவலா இப்படி இருக்காது. உங்களோட மெமரி வந்து பிட்ஸ் அண்ட் பைட்ஸ்ல இருக்கு. பிட்ஸ் அண்ட் பைட்ஸ்ல நம்ம பார்ப்போம். பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், உனக்கு ஒரு கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக ஐ எம் கிவிங் லைக் திஸ். ஸோ ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன் அண்ட் ஐ எம் கிவிங் த வேல்யூ 10 அண்ட் திஸ் வேரியபிள் இஸ் ஆஃப் டேட்டா டைப் இன்டீஜர்னா, ஸோ மெமரி லொகேஷன், ஒரு மெமரி லொகேஷன் எடுத்துக்கும், அதுக்கு நேம் வந்து ஏன்னு வச்சிடும். தென் it will store value 10 into that memory location. So அதுவே இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, so if you consider this, then இங்க நான் வந்து array create பண்ணிருக்கேன். so array அப்படின்னாலே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா open close square brackets தான் நம்ம மைண்ட்ல ஞாபகம் வைக்கணும். so array அப்படின்னாலே open close square brackets. so variable வந்து you can store only one value, but array ல வந்து you can store multiple value. so இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா I have created an integer array. அதோட நேம் என்ன கொடுத்துருக்கேன்? A. அதுக்கு வந்து சைஸ் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது இங்கேயும் A தான் போட்டிருக்கேன். ஆனா since I am creating an variable, அதுல ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் இங்க வந்து I am creating an array. ஸோ இதுல வந்து I can store any number of values. ஓகேவா? So இப்போ இப்படி செஞ்சோம்னா என்ன ஆகுதுன்னா it considers some memory location. so இப்போ வந்து 1 2 3 4 5, so 5 memory location consider பண்ணிக்கும். ஓகேவா? it will name this memory location as A and இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த for these memory locations I have given the value. so இப்போ இங்க 10ங்கிற value store ஆயிடும். sorry, I need to consider 5 memory location. so இங்க வந்து 20ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும், இங்க வந்து 30ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும், இங்க வந்து 40 and இங்க வந்து 50ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த இடத்துல what is array அப்படிங்கிறது? So first you have to be clear with what is a variable and what is an array. So arrayக்கு நான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துட்டுக்கேன் and memoryல எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு கொடுத்துருக்கேன். சீக்வென்ஷியலா ஸ்டோர் ஆகும். so அதனால தான் வந்து இதை நம்ம வந்து linear listன்னு கால் பண்றோம். so one after the other, first 10 ஸ்டோர் ஆயிருக்கு, அடுத்தது 20 30 40 next லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. and ஒரு லொகேஷனோட பொசிஷனையும் you will be calling it as index. so எப்பவுமே அரேன்னு எடுத்தீங்கன்னா first value வந்து it is stored in the index 0. அடுத்தது second value it will be stored in the index 1. next value வந்து it will be stored in the index 2. so index அப்படிங்கிற வார்த்தை மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். so if you consider array, then open close square brackets ஞாபகம் வச்சுக்கணும் and it has index value அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். it has index and each index has the value அப்படிங்கறத வச்சுக்கணும். so here I have given the definition for array. so பெருசா எதுவுமே கிடையாது. so array வந்து it stores a group of information in a homogeneous type. homogeneous typeனா என்ன அப்படின்னா, homogeneousனா ஒண்ணுமே இல்ல, ஏதாவது ஒரு டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் for example if I create an integer array, என்னால integer value தான் ஸ்டோர் பண்ண முடியும். இங்க என்னால வந்து அணு அப்படிங்கிற நேமை ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா I have created only an integer array. so integer array create பண்ணிருக்கிறதுனால என்னால வெறும் integer values தான் ஸ்டோர் பண்ண முடியும். so this is my index value 0, this is my index value 1, this is my index value 2, this is my index 3 and this is 4. so பாத்தீங்க அப்படின்னா சைஸ் நான் எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதோட -1 தான் வந்து இண்டெக்ஸ். இப்போ சைஸ் வந்து நான் 5ன்னு சொல்லியிருக்கேன், பட் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா it ends with 4. ஏன்னா you are starting with the index 0. எப்பவுமே அரே வந்து it starts with index 0. so now let's go to an example. ஒரு C++ல ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். so எப்படி வந்து அரே ஸ்டோர் ஆகுதுங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள். so programming தெரிஞ்சவங்க you can skip it. ஏன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராமிங் டஃபா இருக்கு புரியாதவங்க வந்து you can continue with me. so இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெடர் ஃபைல் I have included. ஒன்னு வந்து IO stream, இன்னொன்னு வந்து Conio.
ஸோ IO stream header file எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்புட் நம்ம எதை வச்சு வாங்குறோம்? C-னை வச்சு you are getting input. So to get input you use Cin, and to display something onto the screen, அதாவது output பார்க்கணும்னா you use Cout. ஓகேவா? நம்மளோட C++ல. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் கிட்டே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அரே கிரியேட் பண்ணிடுவோம். அந்த அரேவை வச்சு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிட்டு தென் அந்த இன்புட்டை ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண போறோம், அவ்வளவுதான். So let's see. So main function program போடுறதா இருந்தா main function கண்டிப்பா இருக்கணும். So void main போட்டிருக்கேன். So எதுக்கு void போட்டிருக்கேன்? This function. So function அப்படின்னா இந்த open close இந்த C bracket இருந்ததுன்னா it indicates function. அதுவே open close square brackets இருந்ததுன்னா it indicates array. ஓகேவா? சோ இப்போ நம்ம இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஃபங்க்ஷன். சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த வேல்யூ வெளியில அனுப்பல. ஓகேவா? அதாவது it is going to get input from user, it is going to calculate something and it's going to display. இந்த ஃபங்க்ஷனை விட்டு எந்த வேல்யூ வெளியில போகல. நம்ம ஒரு 2-3 ப்ரோக்ராம் பார்த்தோம்னா you will be able to understand what is வெளியில போகலை. ஓகேவா? சோ இப்போதைக்கு void main பார்த்துக்கோங்க. Then here I have created two variables. ஒன்னு வந்து it is of type array and it is a normal variable. So I is a normal variable and A வந்து array. So arrayயோட size என்ன கொடுத்திருக்கேன் இங்க? நான் வந்து 5 னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? So அடுத்தது இங்க ஏதோ ஒன்னு போட்டிருக்கேன். So it is a function. ஓகேவா? அந்த CLR SCRங்கிறது function. ஏன் functionனா it should have open and close brackets. இந்த type of C brackets இருக்கணும். ஸோ இந்த கிளியர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, உன்னோட அவுட்புட் ஸ்க்ரீன்ல நீ ஒரு ப்ரோக்ராம் 10 வாட்டி ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 இன்ஃபர்மேஷன்ஸும் பின்னாடி அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீன்ல தெரியாம இருக்கிறதுக்கு யூ வில் பி யூசிங் திஸ் கிளியர் ஸ்க்ரீன். ஸோ இந்த கிளியர் ஸ்க்ரீனை கோடிங்கை போட்டோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிருக்கும். ஓகேவா? அதனால இப்போ என்னோட ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற கண்டென்ட்ஸ் தெரியல, இங்க ஸ்டார்டிங்ல இருந்து மட்டும் தான் தெரியறது. Then what I'm doing, user கிட்ட இருந்து first input வாங்கணும் இல்லையா? So your program வந்து it should be an user friendly thing. So இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு நான் ஒரு அரேக்கு வேல்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அரேயோட சைஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 5. ஸோ இப்போ நம்ம எப்படி மைண்ட்ல இது பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ ஐ ஹாவ் கிரியேட்டட் an array. அந்த அரேவோட நேம் வந்து A, அதோட சைஸ் வந்து 5. So 1, 2, 3, 4 and 5. So இதோட இண்டெக்ஸ் லொகேஷன் 0, 1, 2, 3, 4. ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், யூசர் கிட்ட ஃபார் லூப் போட்டிருக்கேன். ஸோ ஃபார் லூப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் லூப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஐயோட வேல்யூவும் நான் 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபார் I is equal to 0, I less than 5னா 4 வரைக்கும் தான் நம்ம இன்புட் இங்கே வாங்க போகிறோம். ஸோ I less than 5 இருக்கிற வரைக்கும் என் ஃபார் லூப்பை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா I++ அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த கோடிங் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வரீங்க இல்லையா, வெளியில வரும்பொழுதுதான் வந்து உன் I இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? I++ அப்படின்னா அதுவே நீ வந்து இங்க வந்து ++I இருந்ததுன்னா நம்மளது கோடிங் பார்ட் உள்ள என்டர் ஆகும் பொழுதே வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஸோ டிஃபரன்ஸ் நான் திரும்பியும் சொல்றேன். I++ அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோடிங் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் I வேல்யூ கெட் இன்க்ரிமெண்டட். ++ ஐன்னு இந்த கேஸ் உன்னோட கோட்ல இருந்தது அப்படின்னா உள்ள என்ட்ரி ஆகும் பொழுதே I வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி வரும். அதுதான் மீனிங். ஸோ நான் என்ன பண்றேன், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறேன். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்குது, ஐயோட வேல்யூ எப்பவுமே நம்ம இதுக்கு அரேயோட வேல்யூ எப்பவுமே 0ன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபார் I is equal to, ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிஷன் செக் பண்ணும், ஐயோட வேல்யூ லெஸ் தேன் 5 செக் பண்ணும். ஐயோட வேல்யூ லெஸ் தேன் 5. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆன உடனே இங்க ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டோம், உள்ள வருவோம்.
வந்துட்டு enter element for index iன்னு கொடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் ஆக போகுது? ஃபர்ஸ்ட் ஜீரோங்கிறது சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஸோ இப்போ ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ enter element for index 0. ஸோ இந்த கோலன் போட்டிருக்கேன், அதனால இந்த கோலனும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் ஒரு வேல்யூவை என்டர் பண்றேன். ஸோ அது எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட அரேவோட ith பொசிஷன்ல ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ ஆக்சுவலா ஐயோட வேல்யூ என்ன? 0. ஸோ ஐயோட அரேயோட 0th பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் இன்புட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏங்கிற அரேயோட 0th பொசிஷன், அதாவது ith பொசிஷன், இப்போ கரண்டா ஐயோட வேல்யூ என்ன இருக்கோ அங்க போய் இந்த 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? சோ இப்போ 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆகும்? கீழே வருவோம். எங்க கீழே வருவோம். ஸோ கீழே வந்துட்டு இந்த பிரேசஸ் முடியறதுனால இங்கே தான் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனா ஐயோட வேல்யூ என்ன வரும்? 1ன்னு வரும். So previously it was 0. I increment ஆயிட்டோன்னா 1ன்னு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்பி மேலே போவோம். cout குள்ள போல for loop குள்ள போவோம். போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஐயோட வேல்யூ less than 5 ஆன்னு பார்ப்போம். ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி உள்ள வருவோம். உள்ள வந்துட்டு இப்போ என்ன இருக்கும்? ஐயோட வேல்யூ 1ன்னு வந்துருச்சு இல்லையா இங்க? ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணதுனால ஐ வேல்யூ became 1 here. ஸோ இப்போ 1ன்னு வந்தோடனே a of ஐக்கு பதிலா here we will be replacing it with 1. So a of 1க்கு யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கி அதை வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து 20 இன்புட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20 get stored in this memory location. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இது கோடிங் பார்ட் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? க்ளோஸ் பிரேசஸ் வந்ததுனால ஐ வேல்யூ கெட்ஸ் இன்க்ரிமெண்டட். ஸோ நவ் யுவர் ஐ வேல்யூ becomes 2. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஐ வேல்யூ வந்து லெஸ் தேன் 5 ஆன் கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ திரும்பி உள்ள வருவோம். வந்துட்டு ஏ ஆஃப் 2க்கு இன்புட் வாங்குவோம். ஸோ இப்போ யூசர் வந்து இதுக்கு இன்புட் வந்து 30 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 30 கெட் ஸ்டோர்ட் இன் திஸ் மெமரி லொகேஷன். அதே மாதிரி திரும்பி கீழே வருவோம். கீழே வந்தோடனே உன்னோட ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால ஐ வேல்யூ பிகம்ஸ் 3. ஸோ அதே மாதிரி கண்டிஷன் செக் பண்ணுவோம். ட்ரூவா இருக்கும். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். 40ங்கிறது ஸ்டோர் ஆகும். ஸோ அடுத்தது திரும்பி உள்ள எங்க கீழே க்ளோசிங் பிரேசஸ்க்கு வருவோம். எங்க இருக்கு க்ளோசிங் பிரேசஸ்க்கு உள்ள வருவோம். ஐ வேல்யூ கெட்ஸ் இன்க்ரிமெண்டட். ஸோ நவ் யுவர் நியூ ஐ வேல்யூ வில் பி 4. ஸோ 4 மேலே போகும். உள்ள வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து ஏ ஆஃப் 4க்கு வேல்யூ வாங்குவோம். ஸோ வேல்யூ இப்போ எக்ஸாம்பிள் வந்து 50 இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா 50 get stored in this memory location. Then இப்போ நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னாச்சு? நம்ம முடிஞ்சிருச்சு இதுல. இப்போ திரும்பி கீழே வருவோம். வெளியில வரும்போது ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுமா? நவ் யுவர் ஐ வேல்யூ becomes 5. ஸோ இப்போ திரும்பி 5ன்னு வந்தோன்னா அது டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. ஸோ திரும்பி என்ன பண்ணுன்னா it goes to your compiler, goes to for loop again. போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது ஐ வேல்யூ லெஸ் தேன் 5 ஆன் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் இப்போ. ஸோ என்ன ஆகும்னா உள்ள போகாம இங்கேருந்து வெளியில வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடுவோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து இதுதான் திஸ் இஸ் த வே டு ஸ்டோர் எலமெண்ட்ஸ் இன் அரே. ஸோ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னா சிம்பிள், ஒரே ஒரு சி இன் சி அவுட் ஸ்டேட்மெண்ட் போட்டுடலாம். But if you want to store multiple value, then for sure what you need is a for loop. ஏதான ஒரு looping கண்டிப்பா வேணும். while for ஏதான ஒரு looping இருந்தாதான் you will be able to get multiple value. இப்போ இது பண்ணலாம். see out, enter the value. see in a of I. see out, enter the value. see in a of ஐக்கு பதிலா இங்க வந்து 0 1 2 3ன்னு நெக்ஸ்ட் லைன்ல போட்டுட்டு வரலாம். பட் your program becomes a huge thing. ஸோ அப்போ வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஸோ இதனால வந்து எப்பவுமே நிறைய இன்புட் வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் எக்ஸிகியூஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்பி இந்த வீடியோ வந்து அந்த பர்டிகுலர் ஃபார் லூப்போட செக்ஷன்ல போட்டு பாருங்க, புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? இன்புட் வாங்கியாச்சு. ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியாச்சு. ஸோ நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ வாட் ஷுட் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப்? we have to display the element. ஸோ டிஸ்பிளேயிங்க்கு தான் இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ see out element in the array. ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஐ வேரியபிளே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு நான் உள்ள என்ன பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் ஐ எம் டிஸ்பிளேயிங் த வேல்யூ வித் /t. ஸோ /t அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேசிங் கொடுக்குறது. இந்த கேப் வருது இல்லையா?
இதுக்கு தான் வந்து you will be using /t. இப்போ வந்து இங்க 20 கீழே டிஸ்ப்ளே ஆகணும்னா you will be using /n. ஓகேவா, /n யூஸ் பண்ணணும். இங்க வந்து சாரி ஸ்லாஷ் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும். ஸோ இங்க வந்து ஒரு ஸ்பேசிங் வேணுங்கிறதுனால ஐ எம் கிவிங் /t. ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஐ வந்து 0க்கு வரும், I less than 5 ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ உள்ளுக்குள்ள வந்துருவோம், வந்துட்டு a of I ஓட வேல்யூவை டிஸ்பிளே பண்றோம். ஸோ cout statement is used to display a value. cin statement is used to get input for a variable. ஓகேவா, ஸோ இங்க டிஸ்பிளே பண்றோம். ஸோ என்ன ஆகுது, ஸ்கிரீன்ல வந்து 10ங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா a of 0ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, இதுதான் அரே. அரேயோட 0th பொசிஷன்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 10 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல வந்து 10 டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்தது என்ன ஆகும், இங்க வருவோம். ஸோ இங்க வந்துட்டோம்னா க்ளோஸ் பிரேசஸ் வந்துடும். அடடா அப்படின்னு சொல்லிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும், ஐயோட புது வேல்யூ 1 ஆயிடும். முன்னாடி வந்து 0 இருந்தது, now it becomes 1. ஸோ 1 வந்தோடனே அதே மாதிரி கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஐயோட வேல்யூ less than 5 ஆன் கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ உள்ள வருவோம். இப்போ வந்து a of 1ல என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் a. இதோட 1ல என்ன வேல்யூ இருக்கு, 20ங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ 20ங்கிறது ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்தது திரும்பி அதே மாதிரி க்ளோஸ் பிரேசஸ் வந்துருது. ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு உள்ள வருவோம். a of 2 டிஸ்பிளே பண்ணுவோம், அடுத்தது 3 டிஸ்பிளே பண்ணுவோம், அடுத்தது 4 டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ 3 டிஸ்பிளே பண்ணும்போது 30 டிஸ்பிளே ஆயிடும், 4 டிஸ்பிளே பண்ணும்போது 40 டிஸ்பிளே ஆயிடும். அடுத்தது இப்போ திரும்பி இங்க ஐ வந்து 5ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஐ வேல்யூ less than 5 ஆன்னு பார்ப்போம், கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபார் லூப் அவுட்டு வெளியில வந்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா there is another function called as getch. ஓகேவா, இது ஒன்றும் இல்லை, என்னன்னா it will wait for an character input. ஓகே, நீ ஒரு இன்புட் கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தென் இட் வில் கம் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இப்போ நீ இதை கொடுக்கலனாலும் உன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் தான் ஆக போறது. பட் என்னன்னா ரிசல்ட் பேஜ் தெரியாது, டைரக்டா வெளியில வந்துருவீங்க. பட் இஃப் யூ யூஸ் getch ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட், ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இஃப் யூ யூஸ் அ ஃபங்க்ஷன் getch function, then and the function வந்து it will wait for the user to give some input. so நான் இப்போ வந்து for example இங்க enter நான் தட்டினேன்னு வச்சுக்கோ, இந்த program முடிஞ்சோடனே enter தட்டினோன்னு it will come out of the program. so in the clear screen and getch the function inbuilt function இதெல்லாம் work ஆகணும்னா you need to use conio.h. so this is the program to get input from user. ஸோ அரேல என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்ராவர்ஸ் த்ரூ யுவர் அரே. ஸோ ஆல்ரெடி நம்ம அரேவை பார்த்தோம். ஸோ இட் ஹோல்ட்ஸ் த வேல்யூ 10, 20, 30, 40. ஸோ அரே வந்து ட்ராவர்ஸ், ஒரு வேல்யூ ட்ராவர்ஸ்னா எனக்கு ஜஸ்ட் டு ஆக்சஸ் அண்ட் டிஸ்பிளே த வேல்யூ. ஸோ அது பண்ண முடியும். நியூ வேல்யூஸ் அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். You can delete element from array and ஏதான ஒரு வேல்யூவை வந்து அரேல சர்ச் பண்ண முடியும். So these are the operations that you can do with your array. So இதுதான் வந்து basic array concepts. So doubts இருந்தது அப்படின்னா you can ask me in chat and வேற ஏதான clarifications வேணும்னாலும் you can ask me. Thank you.